வரவில்லை. வீரபாலா, சிவபாலா, வீரபாலா, சிவபாலா, என்னடா இது ஆத்து விட்டு கோயில் மாதிரி வரீங்க? என்ன தாயே, எப்பொழுது பார்த்தாலும் வீரத்தோடு வரக்கூடிய உங்கள் மகன் அனுதினம் அளந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் உண்மைதான் இன்று வாடி வதங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு உண்மைதான். அம்மா, வீரத்தோடு வரக்கூடிய நீங்கள் இவ்வளவு மௌனமாக வருகிறது காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நானும் தம்பி இருவரும் வில்வித்தை செய்து கொண்டிருந்தோம், வால் போட்டி செய்தோம். அப்படி வால் போட்டி செய்யும் நேரத்திலே குருமகான் சுக்லாச்சாரியர் மீது தெரியாமல் பட்டுவிட்டது. ஆத்திரம் அடைந்த அவர் எங்களை பார்த்து தகாத வார்த்தையில் பேசினார். அம்மா, என்ன பேசினார்? அவர் பேசினதெல்லாம் கூட நாங்கள் பரவாயில்லை, ஆனால் எங்களை பார்த்து கேட்ட கேள்விதான் அம்மா எட்டு எழுத்து இதயத்தில் பாய்ச்சது போல இருக்கிறது. தாயே, என்ன கூறினார்? ஒரு தாயாக இருந்தால் உலகில் உள்ள ஜீவராசி அனைத்திற்கும் தாய் தந்தை அன்று அனைவரும் உண்டு. உண்மைதானே? உண்மைதான். அப்படின்னா எங்க அப்பா யாருமா? என் தந்தை யாரு? அதுதான் முக்கியமா உங்களுக்கு? அம்மா, எதை பிறந்தீங்க வளர்ந்தீங்க அதெல்லாம் விடுங்களேன். கை தவறி வாள் தலை மீது பட்டதுமே தகப்பன் பெயர் தெரியாத தரதரங்கள் என்று கேட்டார். முன்னெச்சு பெற்றெடுத்த மூதாதைகள் இந்த இழுத்து பறித்து இச்செயலை சொல்லி கேட்ட பிறகு நாங்கள் உயிர் வாழ்வதோட உயிரை துறந்திருக்கலாம். நீங்க செய்து தவறு தானே? குருவே இப்பேற்பட்ட வார்த்தை உரைக்கும் பொழுது நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எங்களை பார்த்து இழிவாக ஏளனமாக பேசுகிறார்கள். ஆகையால் எங்களுக்கு அப்பா யார் என்று தெரிந்தாதவன் குருமகன் மீது நீங்கள் தவற விட்டது தவறு. கை தவறிதானமா பட்டது. அதனால் நீங்க தவறு செய்தீர்கள், அவர் ஏசினார். அது தவறு கிடையாது. பேசுவதற்கு வார்த்தைகள் 1000 இருக்கின்றது. அதையெல்லாம் விடுத்து தந்தை பெயர் தெரியாத தருதலைகள் இருக்கின்றார். அம்மா, மானம் போன பிறகு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் இறந்த படத்துக்கு சபம் என்று சொல்லுவார்கள். நான் உங்களிடத்த பொன் பொருளை கேட்கல, அன்பு ஆதரவு ஏராளமாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் நீங்க இருக்கீங்க, என்னை பெற்றெடுத்த தந்தை யார் அதை மட்டும் சொல்லுங்கம்மா. தெரியாது அம்மா, யாருக்கு வேண்டுமென்றாலும் தந்தை தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு கணவர் யார் என்று தெரியாமல் இருக்குமா? உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பிறந்து விடுவோமா? அம்மா, யார் என்று சொல்லுமா? எப்படி பிறந்தீங்க? விடுறா. அம்மா, நீங்கள் மறைந்தால் ஒருவேளை வேறு யாராவது தகாத உறவில் எங்களை பெற்றெடுத்தீர்களா என்ற சந்தேகம் உங்களுக்கே தோன்றுகிறது. அறிவு கட்ட நாய். தாய்க்குத்தான் தெரிய தகப்பன் யார் என்று ஒரு பிள்ளைக்கு தெரிய வேண்டும். தகப்பன் யார் என்றால் தாய் சொன்னால் தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். என்னுடைய தந்தை யார் என்று மட்டும் சொல்லுங்களா? அம்மா, அப்பா பேர் சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. ஏன் அதையே கேக்குறீங்க நீங்க? குரு பேசிய வார்த்தை நெஞ்சிலே கொண்டே இருக்கிறது. ஆகையால் எங்கள் தந்தை யார் என்று எனக்கு தெரிந்தாங்க. என்னால கூற முடியாது, தெரியாது. போ அம்மா, முடியாது. ஏய் செவிலியா, தாயாடி நீ தெருவில் ஓடுகின்ற தெரு நாய், அந்த தெரு நாய் குறித்து நீ பாசனா என்ன வேண்டாம்? பிள்ளைகள் இருவரும் கதறி கொண்டிருக்கிறோம். தகப்பன் யார் என்று கேட்கிறோம். தகப்பன் பேரை சொல்ல மறுக்கிறேன். அப்படி தகாத ஒரு போனேன். செவிலியா தானே நீ? அடிப்பக்கம் ஆனே. அநியாயம் அநியாயம்
அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் சதிகாரன் என்று உலகம் உன்னை தூற்றுமே உன்னை தூற்றுமே உன்னை ஏற்றுமே ஆணவத்தை கொள்ளாதே அழுந்திடுவாய் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் ஏப்பா யாரு சொல்ல விட்டுறேன் நான் தானே பெத்து வழி தவறியா பத்த எத்தனை பத்த பல பேர் அறிய பல மாணாக்கள் அமர்ந்திருக்கும் அந்த இடத்திலே அந்த ஆசார் கூறிய வார்த்தை எங்கள் மனதுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். தந்தை பேர் கேட்டா இன்னார் தான் உன் தந்தை சொல்றதுல உனக்கு என்னடி அவ்வளவு கஷ்டம். அப்படி தவறான வழிதான் எங்களை பத்தியா சொல்லு. அட பாவி உங்களை பெருமையோடு வைத்து வளர்த்தீங்க அதுக்கு நீங்க தர பரிசாடா இது பாவி தகப்பா யாரு எப்பேற்பட்டவர் எங்க அவர் என் தந்தை பேர் என்ன தாய் நீயே உரைக்காவிட்டால் வேறு யார் சொல்லுவாங்க சொல்லு யார் சொல்லுவாங்க. என் உயிரே போனா சொல்ல மாட்டேன்டா உயிரே போனா சொல்ல மாட்டேன் போனால் சொல்ல மாட்டியா சொல்ல முடியாது நிச்சயமாக நிச்சயமாக அடிபட்டு மரியா அடிபட்டு அட பாவி கொஞ்சம்
மனம் இறங்காதா எந்த கோலத்தில் நிலை உரியாதா தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலைகள் என்றால் வெறும் சிலைதான் உள்தெழுந்தால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை உரியாதா வேதனை செய்வதும் ஏனோ நான் தவிப்பது விதி வசந்தானோ தவிப்பது விதி வசந்தானோ கொஞ்சம் மனம் இறங்காதா எப்படித்தான் நீங்க அடித்தாலும் சரி ஆ. என்னை ஏற்றினாலும் சரி ஆ. பேசினாலும் சரி ஆ. ஆனா என்னால கூற முடியாது 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 என்ன பண்ணலாமா அந்த தேவையால தம்பி அண்ணா பழக அண்ணா தந்தை பெயரை நீங்க கேட்டதுக்கு ரொம்ப உரைத்து விட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? அப்பா எனக்கு சொல்லிட்டீங்களா? Hey, Chiba, Chiba, go, go. என்ன தப்பா சொல்றாங்க? என்ன தப்பா சொல்றாங்க? சட்டில கிடைக்கிற. அவன் அப்பா பேர் தெரியாது நல்லா நீங்களா அப்பா பேர் தெரியாதா? அது கேட்டா சொல்ல மாட்டேன்ற அந்த தேவடியா அப்பா பேர் தெரியாதா? தெரியாத கேட்டுக்கிறேன் அப்பா பேர் தெரியாதா? தெரியலடா அப்பாவை தெரியாதா? தெரியாதா அப்பாவை தெரியாதா? தெரியலடா தெரியாதா? அப்பா பேர் தெரியாதா? தெரியாம கேக்குறோம் ஆட தெரியும் அப்ப தெரியுமா ஐயா வணக்கங்க. என்னடா ஐயா நம்மளுக்கு அப்பா இருக்காரு. இருக்கிறாரா அப்பா பேர் என்னங்க? வேலு அம்மா பேரு? வேண்டாம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா அப்பாவோட பேர் என்னங்க? அம்மா பேரு அஞ்சலி அப்பா என்ன பேரு? உப்பா பேருண்ணா சக்திவேலு. யாரு சக்திவேலு உப்பா பேரா எங்க அப்பா பேரு. என்ன சொல்ற உண்மையாவா உமா பேரு முத்துலட்சுமி. என்னடா டேய் அவங்கள கேளா? அப்பா பேருண்ணா போட்டோம்னா எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துறா நான் என்ன சொல்றேன்? ஏற்கனவே குடும்பத்துல அவங்க அம்மா போட்டு அடிச்சுக்கிறாங்க போறவனா நானு நீ சொல்றது பார்த்தாக்கா உனக்கு ஒருவேளை எங்க அப்பா தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தேன் நீ எங்க அப்பா அங்க கேக்குற நீ வேலை கம்மியா உங்க அப்பாவே அம்மா அப்பா யாரும் சொல்லு. யாருமா அப்பா நான் தான் அப்பா. அப்பா நான் தேவையா கொஞ்சம் பாரு அப்பா பெரிய நாய்களா என்ன கேட்டுப்பா நான் என்ன சொன்னேன்? தேவடியா ஆ, தேவடியா நான் சொல்லவே இல்லையா? சொல்லு தேவர் பெற்றெடுத்த மகள்களான்னு சொல்லலாம்னு கூட சொன்னேன். சொல்லு போறேன் சொல்லு என்ன பண்ண தேவையா பசங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் யார் காரணம் யார் காரணம் ஒரு வேலைக்காரன் நாய் நாயா? கேட்டுக்கு முன்னாடி ஈட்டி பிடிக்க வேண்டியவன் போன் பிடிப்பேன் ஆ, போட்டு வச்சா துண்ணக்கூடியவன் ஆ. அப்பேற்பட்ட வேலைக்காரன் தேவடியா மக்களே என்று எங்களை கேட்பது யாரு நான் தான். ஏய், ஏய், ராஜா. கேக்குறாங்களா இதான் அலையராயா என்னவோ சொல்லு திருப்பி கேக்குறாங்க. அங்கே கொதிக்குதுடா இருக்கு ஒதிக்குதுன்னா போய் கூலிங்க தண்ணிக்கு சேர்த்து ஊத்தினுவா. அம்மா ஜனம் பாவம் பழனியில உட்காந்து கொதிக்குதான். அட திருநனுக்கு போறேன். கரமசாலி
இழிவுபடுத்துறான். இப்ப கூட உன்னை அடிக்கிறேன். சரி, ஆமா உன்னை அடிக்கிறேன். அடிக்கல விட்டுடுறேன். ஆஹா. என் அப்பா யாரு? அதான் யாரு எங்க இருக்கிறாரு? என்ன சொன்னா அம்மா என்ன சொன்னா அவங்கள யாரு எவடியா பையன் நெருங்க வரான்? அவ்வளவுதானே ஆ. கேட்டு மாறான் விடு பாராட்டா டேய் டேய் கேட்டா உட்கார அக்கா வீட்டுல என்ன கேட்டா நான் சொல்றது கேளு ஆ. ஏய் பாய் தந்து சொல்ல சொன்னா சொல்லிட்டு போச்சா? பாய் தந்து சொல்லியா இல்லையா புண்ணிய சொல்லியா இல்லையா அது ஆறா புண்ணிய ஏய் கேட்டுப்பா. என்ன வார்த்தை அது டேய் பையா நான் கேட்டேன் டேய், அசிங்கமான வார்த்தை இது தேவையா? தேவையா அவன் இந்த கேள்வி ஏங்க நீங்க கோவத்துல உங்க அப்பா பேர் தெரியல உங்க அப்பாவை சொல்லன்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கிறீங்க இப்ப வேலைக்காரன் நாய் அவன் எடுத்துன்னு இந்த வார்த்தை கேக்குறான் என்ன சொன்னா என்ன சொன்னப்பா? ஆறா கூறி ஏய் 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 பின்ன வாடா. நான் எதுவுமே சொல்ல பின்ன வாடா. ஆறா யாரும் பார்த்தேன் அரைச்சினா பேட்டல அட பைக்க ஏய் டேய் 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 நீ கேட்ட வார்த்தை நீ கேட்ட வார்த்தை தவறான வார்த்தை அது ஆக்கு முன்னாடி நான் போட்டதான் தப்பு ஆ. ஆறாவை போல கூறிய கண்கள் உடைய வேலை ஆறா கூறி அடடே அங்கங்க போல. நான் நான் தப்பா- அழகா சமாளிக்கிறேன். நான் தப்பா கேட்டா ஆ. அடி ஊர்ல ஏய் 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 வயசு அட வெளியே பாய்ச்சுங்களா அங்க விட்டு இங்க அடிச்சு காணுக்கா ஏய். போது நிறுத்தி. ஏய் ஏய் அவன் பெரிய விஷயம் முதல்ல அவன் இசிங்க ஏய் வா மீன போமா இவன் தவர் மாமன நாளைக்கு காலைல வச்சுக்கிறேன் நான் இரு போடா உனக்கு ஏன் அம்மா கோவம் வந்து ஊராரு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தராங்க. இல்ல இல்ல உனக்கு ஏன் அம்மா கோவம் எனக்கு வரல கோவம். என் தம்பிக்கு வரல. உனக்கே கோவம் வருது. அம்மா நேரம் பசங்க கேக்குத சொல்லலாம்ல அதனால என்னால கோவம் கொடுக்க முடியல அதான் நான் என்ன பண்ண தெரியல பூரா முட்டை வச்சு வந்துட்டு. நீங்க கோவம் வந்து என்ன அடிக்கிறீங்களோ நான் எங்க போய் அடிக்கிறது தப்பா நினைக்காத நம்ம கம்பெனி வந்து இருக்கிறார் பாத்ரூம் போக முடியாது முட்டாதான் போலாம் அதுக்கு பூரா முட்டை வச்சு போடுவேன். அது சும்மா அது சரியா போச்சு சரி, சரியா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவனால வரது. இது மேற்கொண்டு ஒரு தலைமுறை யாரா நீ? என்னை பார்த்தா தெரியவில்லையா நீ பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு யாரா நீ? நான் தான் நாரத மகா முடிவேன் ஏய், ஆமா ஒரு பெற்றெடுத்த தாயை கொல்ல துணிந்து விடுகிறார் அவருக்கு அப்படிப்பட்ட தவறு என்ன செய்தார்கள் என்ன தவறு செஞ்சாரா? பெத்தவங்க யாரு? நான் என்பவள் யாரு? அம்மா நம்மள பெற்றெடுத்த தாய் தானே தாய் தானே? உண்மைதானே? ஆமா உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆ. உன் தாய் பேர் என்ன? கலைவாணி அப்பங்கிறானா? அண்ணா இல்ல, இல்ல. அப்பங்கிறானா? ஆ, அப்பன் பேர் என்ன? படைக்கு தோசை செய்கிற பிரம்மதேவ பிரம்மதேவன். ஆமா அவன் புள்ள நீ? நாரத மகா முடிவேன் நாரதன். எனக்கு தாய் இருக்கிறாங்க சித்தப்பானு. போயிருக்கிறாங்க என் அப்பா யாரு? அதை சொல்ல சொல்ல அவளை. சொல்ல சொல்றா. நாராய நாராய டேய் 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 அவன் தாத்தா மாதிரி இருக்கிறா அப்பன் கூப்பிடுறான் பாரியா இல்ல அவ்வளவுதானா? ஆ. அம்மாவை அடிக்கும் பொழுது இவன் தான் வந்து தடுக்கிறான் டேய், இப்படி வா. கேட்ட கேள்விக்கு பதில். உனக்கு தந்தை யாருன்னு சொல்லணும் அவனுக்கு சிந்தை கலங்கி போச்சு. ஆ, பாக்குறலாம் பாப்பான்றான் அவன். இதெல்லாம் காரணம் யாரு? என்ன பார்த்தா உனக்கு அப்பாவா தெரியுது ஏய், என் அப்பா யாருன்னு கேளு. கேளுடா, கேளுடா. தந்தை யாரு சொல்லலாமா அவனா? அப்பா!
இப்போதான் போறேன். ஆமா. ஊர்ல போயிட்டு எங்க அப்பா பேரு நாரதே அப்படின்னு போய் சொல்ல போறேன். நார் போய் சொன்னா நாரி நடப்பீங்க. நார் ஐயா நீங்க தான் உங்களுடைய தகப்பனாரா? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான் தெரியுதா? எனக்கு அப்படியே சந்தேகம் தாங்க. என்னடா? இவரு முட்டை தொன்றவர். அப்பா இப்ப இருங்க. யாரை விட்டோம்? யாரை கொத்தணும்? சொல்லுங்கப்பா. இப்போ சொல்லுப்பா சொல்ல எந்த கப்பையில பாட்டோ சொல்லி தாரி எடுத்துட்டு வருவோம். யாரு ரோஜா கப்பல அப்பா சொல்லுங்கப்பா யாருக்கு ஒரு கட்டணும்? நான் இல்லை உடைய தந்தை. அம்மா சாமி அடிக்கிறாங்களே. அப்ப நீதானப்பா? நான் இல்லை. நீ இல்லையா? அப்ப இரா நீ இல்ல. நான் இல்லை. அப்ப என் அப்பா யாரு? உன் தந்தை யாருன்னு சொல்லணும். ஆமா. ஒன்றுமே செய்யக்கூடாது. ஏன்? தாயை அனுப்பிச்சு விடு. உன் தந்தை யாருன்றது நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் சொல்றேன். உட்காரு உட்காரு கொஞ்சம் படிச்சு உட்காரு உட்காரு அவசரத்துக்கு பயம் வந்தா போயிடலாம். அதனால அதே வீட்டு செய்யலாம். இது அப்பா யாரு? அப்பா யாரு? இதான் நம்ம நாட்டுல போறாரு. யாரு யாரு யாருன்னு. என் தந்தை யாருன்னு நீ சொல்லல. ஆமா ஆனா எங்கிருந்தோ ஓடி வந்தவர் இந்த நாரத மகமணிவர். இவர் சொல்றாரு நீ போ. போ நீ இருந்தா அவரையும் சொல்ல விட மாட்டே. நீ போ. போமா போ. போடிய போடிய. நீங்கள் கூறியதை நான் மறைத்தேன். ஆனால் நீங்களே உங்கள் வாயினால் கூற முடியும். அதனால் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று தான் நான் தடுத்தேன். எத்தனை என்னுடைய ஏசினாலும் பேசினாலும் உடைய கணவருக்கு என்ன ஆபத்து வந்து மாட்டான் என்று நீ கூறக்கூடாதுன்னு நீங்க தான் வார்த்தை சொன்னீங்க. அதை காப்பாற்றதான் நானும் தடுத்து நிறுத்திட்டேன். மீண்டும் நீயே வந்து சொல்ல போறேன்னு சொல்றேன். ஆனா பார் என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்படி எந்த ஒரு ஆபத்து வராது. வராது சுவாமி. என் பிள்ளைகள் அடித்தாலும் ஏசினாலும் பேசினாலும் பாசத்தோடு வளர்க்கக்கூடிய தாய் நான். அவர் எத்தனை முறை பேசினாலும் எனக்கு மனம் வந்து இருக்காது. காரணம் என் பிள்ளைகள். வீரபாலா சிவபாலா நீங்கள் ஏசினாலும் பேசினாலும் அடித்தாலும் என் மனம் எப்போதுமே உங்களை வெறுக்காது. ஏனென்றால் உங்களை போன்ற பிள்ளையை பெறுவதற்கு நான் எத்தனை கோடி தவம் செய்து உலகத்திலேயே யாருமே செய்யாத செயலை நீங்க செய்றீங்க. அதனால உங்களை பெற்றதை விட 4 நாயை பெற்றிருக்கலாம். சிவபாலா நாரதரே. யாரு எங்க அப்பா? தந்தை யாருன்னு சொல்ல வேண்டும். அப்பா யாரு? சொல்லுங்க. சொல்லுமா. எங்க அப்பா யாரு? சொல்லவா வேணாமா? சொல்லு. அவன் யார்கிட்ட கேட்கணும். சொல்லிட்டேன். தெரியும். சொல்லாம எங்க போக முடியாது. சோழிதாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய ஈனையாக்கும் பெரிய தந்தை. ஈனையாக்குதல் உங்களுடைய தந்தை. அவர் கொன்றது யார் தெரிகிறதா? இரணியன் இரண்டாட்சதன். சோழிதாபுரி தியானத்துக்குரிய இரணை கசுபாவரோட தம்பி இரண்டாட்சதன். அவர் பெற்ற பிள்ளைகளா நாங்கள். நீங்க சரி எங்க அப்பா எங்கப்பா? அப்பா நாத ஸ்ரீமன் நாராயணன் போட்டு விட்டோம். யார் கொண்டது? அந்த நாராயணன். அவன் எப்படி இருப்பான்? எங்க இருக்கான்? எப்படி இருப்பான் அவன்? நாம போட்டு இருப்பான். திருநாம போட்டு இருப்பான். அப்ப நாம நாம போட்டு போட்டு உங்களுடைய தந்தை திருவடிக்கு மனிதவன் என்று கொண்டவன். என்ன? இவன் நம்பிய பாத்தியா? அப்ப இவன் தான கொண்டு. என்ன பண்ணியா? ஹாய். சொல்றா. நான் சொன்னேன் உன் தந்தையை கொண்டமா திருமஞ்சன் அணிஞ்சிருப்பான்டா சொல்றேன். திருமஞ்சன் அணிஞ்ச கமநாட்டு பையன் நீதான் கொண்டு இருப்பேன். 3 பட்டை போட்ட நாமம்.
நாராயண பாட்டு பாட்டு கொடுப்பா ஒரு பாட்டு பாடி கொடுத்து சொல்லுப்பா ஆ? நாராயண பாட்டு அவன் எங்க தேடி இருக்கிற அவன் பாட்டு வேற பண்ணுமா எங்க அப்பனை கொண்டு மறந்துக்கிறேன் அவனை தேடி இருக்கிற அவன் பாட்டு பண்ணுற அவனை சென்றால் திருமஞ்சன மனிதன் கடைசியா பாட்டு சொல்றேன் நானு தந்தை கொண்டவர்கள். ஓ டேய் தம்பி அண்ணா ஆத்திரத்தில் அறிவுரைக்கு கூட சொல்லுவாங்க. உண்மைதான் நம்ம தானே அவசரப்பட்டு அடிச்சிட்டோம். இது பாடம் இருப்பா ஆமா ஒத்தக்கோடு. பாடணும் பாட்டு திருமஞ்சனம் என்பது 3 கோடு. 3 கோடி அந்த திருமணத்தின் மனிதவன் ஸ்ரீமன் நாராயணன். நாராயணன் அவனை முதல்ல தேடி பிடிக்கிறானக்கா. ஆ. அவரை ஒற்றனை புறப்பட வேண்டாம். கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஆம். ஆ. அங்கு சென்று ஆ. யார் அழைச்சா? நீ யாரை தேடி போற? நாராயணன் தேடி போறேன் நானு ஆ, வைகுந்தம் போறேன் வைகுந்தம். வைகுந்தம் போறேன் அவன் எங்க இருக்கிறான் அவனை கண்டுபிடிச்சு எங்கள் கரத்தினால் அவனை கொல்ல போறோம் அது ஆகாது. ஏன்? அவங்களே உண்டான கூடால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏய். என்ன? அந்த நாராயணனுக்கு என்ன செய்ய முடியும்? ஏய், சொல்லிட்டேன்ல. திருமஞ்சனம் இங்க வந்தானே. அவன் மட்டும் போதும். போ, போ. போடா. ஏய், போடா. அவோ நாராயணன்.